அம்மா, இன்னும் நீங்க அதே நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுல இருந்து தயவு செஞ்சு வெளியே வாங்கம்மா. முடியல வித்யா, மனசு ஆறவே மாட்டேங்குது. சீதாவ வாயில்லாத பூச்சின்னு நினைச்சேன். அவ இப்படி ஒரு பாதகத்தை செய்வான்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லம்மா. அம்மா, அவங்க வேற வீட்ல இருந்து வந்தவங்கம்மா. ஆனா உங்க தம்பிக்கு புத்தி வேணாமா? அவர்தான் அவங்கள 4 அரை அரைஞ்சு அடக்கி இருக்கணும். ஆனா அவரும் ரஞ்சிதா தான் முக்கியம்னு உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாரு. மாமா இப்படி மாறினதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல. பாத்துவாமா, அதுவா. அண்ணா, மத்த பொருள் எல்லாம் வாங்க வேண்டாமா? ஆமாமா, வாங்க வேண்டி இருக்கு. முதல்ல இதை கொண்டு போய் வச்சிடலாம், அதுக்கப்புறமா அதை பாத்துக்குவோம். சரிண்ணா. போமா. பாத்து வாங்கண்ணா. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். மாமா அங்கே இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். சுதா, யாரோ எதையோ போட்டுட்டு போனா உனக்கு என்ன? அத அங்கேயே வச்சுட்டு வா. ஏமா? ஏன் எதுக்கு அது கேட்காத, அம்மா சொல்றத செய். ஏ சித்ரா, நீ அம்மா சொன்னா அப்படியே செஞ்சிருவியா? இல்ல கேள்வி கேட்க மாட்டியா? இல்ல ஆர்கியூ பண்ண மாட்டியா? தேவையில்லாம பேசாத சுதா. கையில இருக்கிறத தூக்கி போட்டுட்டு வா. சுதா, எந்த பிரச்சனையும் வேண்டாம், நீ அதை அங்கேயே வச்சிரு. நான் இதை வச்சுட்டு வந்து எடுத்துக்கிறேன். வேணாம் மாமா, நீங்க போங்க. இவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். போங்க மாமா. வாங்கண்ணா. ஏய் சுதா, இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? வீட்ல நடந்தது உனக்கே தெரியாதா? அவங்கள நமக்கு வேண்டாதவங்கடி. அவங்களோட பேசுற வேலையை வச்சுக்காத. அக்கா. சுதா, அம்மா ஒரு நிமிஷமா. அக்கா, கொஞ்ச நேரம் முன்னால வரைக்கும் மாமா அத்தியா இருந்தவங்க இப்ப அவங்க அதுக்குள்ள வேண்டாதவங்க ஆயிட்டாங்களா? அது எப்படிக்கா பழசெல்லாம் மறந்துட்டு சட்டுன்னு ஒரு உறவை உன்னால தூக்கி போட முடியுது? ஏய், நம்மள வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனது அவங்க தாண்டி.